பாக்குறோம், அந்த சந்தோஷத்திலே உள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வேட்டையன் படத்துல இருந்து தலைவர் நடிச்ச வேட்டையன் படத்துல இருந்து டீசர் தான் பார்க்க போறோம். ரிவ்யூக்குள்ளாக சொல்றாங்க. அதான் அமிதாப் பச்சன் சார் நடிச்சிருக்காரு. டிஜே டைரக்ஷன், அனிருத் இசையில இந்த படத்தோட தயாரிப்புல அனிருத்தோட இசையில நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பகத் வாஜில இருந்து நிறைய பெரிய ஆக்டர் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். அதை பார்க்கலாம். Do you know who these officers are? Renowned encounter specialists, sir. நான் ஒரு சொல்லியே ஆகணும். பிரகாஷ் ராஜுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கல்ல, அது அமேசிங். பிரகாஷ் ராஜுக்கு வாய்ப்பு, அமிதாப் பச்சனுக்கு வந்து பிரகாஷ் ராஜ். ஆனா அது உல்டமாயிடுச்சு. பட் அந்த வாய்ஸ் செட் ஆகல. வேற ஏதாவது அந்த இதுல கூட கல்கியில பேசுன அந்த வாய்ஸே போட்டு நீங்களும் வரலாம் ஒரு கோடி. அது வந்து குரோபதிக்கு இவருடா, அவரு ஆக்டர் தான். இவரு அந்த கேஜிஎஃப்ல வந்து அது வந்து அவர் டப்பிங் கேஜிஎஃப் என்ன படத்துல இவரு தான்டா. டேய் அவர் பேரு நிழல் ரவி. அவரோட வாய்ஸ் நல்லா இருந்தது, நல்லா சூட் ஆகும் அமிதாப் பச்சனுக்கு. அந்த தமிழ் டப்பிங் அந்த ஷோவோட இது நல்லா இருக்கும். நிழல் ரவி சொல்றதுக்காடா கேஜிஎஃப் போய் எவ்வளவு படம் இல்லடா. நான் கேஜிஎஃப்ல அவர் வாய்ஸ் டீசர்ல வந்து இந்த சாங் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா. இந்த அனிருத் வந்து என்னன்னா, இது நார்மலா எல்லா படத்துலயும் பண்றதுதான். இப்ப வந்து ஒரு பாட்டை வந்து இப்ப அதுதான் டீசர்ல வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. வரப்போதா இல்ல வந்து அந்த பாட்டு வரதுக்காக என்னன்னு தெரியல. இப்ப அன்டர் அந்த சாங் விட்டாங்க, அதை விட்டு கொஞ்சம் வந்து அதை ட்ரெண்ட் ஆக்கிட்டு இப்ப அந்த டீசர்ல பார்க்கும்போது என்னன்னா, அவங்க நடந்து வரப்பயோ இல்ல ரஜினி வந்து வரப்பயோ அந்த பாட்டு போடுறப்ப அது ஒரு ஸ்வாகா நல்லா இருக்கு. அதை நம்ம மூடு வந்து செட் பண்ணி வச்சிடறாங்க. இந்த பாட்டை வந்து முன்னாடியே ரிலீஸ் பண்ணி அதை ஒரு லைட்டா ஒரு ட்ரெண்ட் ஆக்க விட்டு அதுக்கப்புறம் அது டீசர்ல அந்த பாட்டை ஆட் பண்ணி அதை கொடுக்கறது வந்து அது பாக்குறப்ப நல்லா செட் ஆகுது. ஆனா விஷுவல் எதுவுமே எனக்கு கிராண்டா இல்லாத மாதிரி தெரியும். எல்லாமே கொஞ்சம் நார்மலா இருக்கு. என்ன ஆக்சுவலி ஒரு பெரிய ஆக்ஷன் படம் எடுக்கிற அளவுக்கு இல்ல, நார்மலா ஒரு பெரிய பெரிய ஆக்டரை வச்சு ஒரு கிராண்டான செட்டப்ல யாரோ சொன்ன கமர்ஷியல் படமா முழுசா மசாலா அந்த மாதிரி படம் சொன்னாங்க. கமர்ஷியல் பண்ணாலும் இப்ப ரஜினி அவர் நடிக்கிறாரு, விஜய் நடிக்கிறாருன்னா ஒரு கிராண்டான ஒரு செட்டப். அந்த இப்ப வந்து இவங்க ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் வந்து போட்டதுனால அமௌண்ட் மணி போட்டதுனால இந்த பாட்டு அந்த பாட்டு ஒண்ணு இருக்குல்ல மனசலாயோ, அதான் அந்த பாட்டு ஓரளவு கிராண்டா பண்ணிக்கிறாங்க. ஏன்னா பாட்டுல ஓரளவு தெரிஞ்சு அதான்டா ஒரு டீசரு ஒரு ட்ரெய்லரு எதுவா இருந்தாலும் ஓகே. நடுவுல பேசும்போது கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. அந்த காட்டுனால பாதியில கட் ஆயிடுச்சு. வரணும் இல்ல, அந்த பாட்டு கிராண்ட பத்தி பேசியிருந்தோம். மனசுல சாங்னா நல்லா அந்த கிராண்டா இருந்திருக்கு. அது வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட். நாங்களாம் ஒரு செல்லிங் ப்ராடக்ட்னால அதுக்கெல்லாம் செலவு பண்றாங்க. ப்ரொடக்ஷன் வேல்யூவா எனக்கு பெருசா தெரியல. அது ஏன்னு தெரியல எனக்கு. டீம்ல போட்ட எல்லா காஸ்ட்மே ரொம்ப ஹைக்கு. எல்லாருமே கொஞ்சம் ஹையரான அனௌன்ஸ்மெண்ட்டை தாண்டியும் இப்ப கிஷோர் இருக்கிறாரு. கிஷோருக்கு அப்புறம் தெலுங்கு ஆக்டர் ஒருத்தர் அந்த போலீஸாவே ஒருத்தர் காமிச்சாங்க, அவர் தெலுங்கு ஆக்டர் நினைக்கிறேன். அவர் வந்து இருக்கிறாரு. அந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் கூட வந்து இப்ப தமிழ்ல கொஞ்சம் வந்து நல்லா பண்ற ஆளு கூட போட்டிருக்காங்க அவங்க. மற்றபடி டீசர் வந்து ஓகேன்னு தான் எனக்கு தோணுது. அந்த ஒரு பேங்கர் ரொம்ப நாள் பேசி ரொம்ப நாள் கேச்சு எடுத்தோம். என் கேமராக்கே பொறுக்க மாட்டேங்குது. ஏன்னா கண்டினியூஸா போட்டு அடிய நடிக்க திருப்பி வீடியோ வேற எடுக்கிறேன்ற மாதிரி ஆப்பாய் போயிடுது. ஸோ டோட்டலா அந்த படத்தை பற்றி சொல்ல போனா, ரஜினி படத்துக்கு ஒருத்தான படம் அப்படின்றது. ரஜினி படத்துக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், அதுன்னு ஒரு மாசம் இருக்கும். அதெல்லாம் இந்த படத்துல கொஞ்சம் குறையிற மாதிரி எங்களுக்கு ஃபீல். மேபி தேட்டர்ல பாக்குறப்ப அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். டீசர் தான், இதை வச்சு நம்ம பெருசா சொல்ல முடியாது. தியேட்டர்ல சர்ப்ரைஸ் இருக்கலான்ற அவங்க இப்ப எல்லாத்தையும் ஓப்பனா காமிக்கிறதுனால சில விஷயங்கள் வந்து நல்லா இல்லாம போகுது இப்பெல்லாம். இப்போ மேபி அவங்க தியேட்டர்ல விடுறப்ப நிறைய விஷயங்கள் காமிக்க வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரைலர் ஒரு வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே பாய்.